ஹலோ வீவர்ஸ், நம்ம சேனலை பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதில் உள்ள எல்லா கலெக்ஷனையுமே நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வீவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸை இந்த வீடியோட எண்டில் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி 2 டைப் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டைப் காஞ்சிபுரம் சாரீஸ் தான். ரொம்பவே சூப்பரான கலர்ஸ் டிசைன். அப்புறம் செகண்ட் டைப் செமி சில்க் சாரீஸ். அதுவும் ரொம்பவே சூப்பரான கலர்ஸ் தான். இப்போ ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கு சாரீஸ் கலெக்ஷன் தான். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 6.30 மீட்டர் வித் ப்ளவுஸுடைய உங்களுக்கு வந்துடும். தேவைப்படுறவங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ்க்குள்ளாடி சாரீஸ் கலெக்ஷன் வந்துடும். இதோட ரேட்டு எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் சூப்பராக ரேட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய டிப்ஸ் என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்கும். ஸோ அந்த குதிகால் வலியை எப்படி நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே குதிகால் வலியை சரி பண்ணுற ஒரு மெடிசன் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எருக்க இலைன்னு சொல்லுவாங்க. அந்த எருக்க இலைகளை எடுத்து நீங்கள் வீட்டில் செப்பல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த செப்பலுக்கு அடியில் வச்சு நீங்கள் நடந்து பாருங்கள். அப்படி இல்லை, நாங்கள் வீட்டில் செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் தூங்கும்போது உங்கள் குதிகாலில் அந்த இலைகளை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்ஸு கூட யூஸ் பண்ணி அந்த சாக்ஸுக்கு அடியில் நீங்கள் சாக்ஸுக்குள்ளாடி இந்த எருக்க இலைகளை நீங்கள் வைக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நாளையில் கூட மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த குதிகால் வலி சரியாகும். ஸோ யாருக்கெல்லாம் இது குதிகால வலிக்கு மட்டும் இல்லை, கழுத்து வலி அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த இலைகளை நீங்கள் சூடு பண்ணி வச்சிங்கனாக்கா, கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாக்கா, அதாவது சூடு பண்ணி அதில் வச்சுட்டே இருக்கணும். வச்சிங்கனாக்கா உங்களுக்கு சட்டுன்னு குணமாகும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுப்போம். ஸோ முட்டு வலி இருந்தாலும் கூட நீங்கள் இதே மாதிரி அந்த இலைகளை முட்டில் கெட்டிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதோட பெனிஃபிட் ரொம்பவே பெருசு. யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம இலைகள் எப்போதுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இலைகளை பறித்து ஒரு தைலம் கூட காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.